வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. நான் போன வீடியோவில் உகாதிக்கு ஆந்திராவில் எப்படி பண்ணுவான், எனக்கு தெரிஞ்சவாள்லாம் எப்படி பண்ணுவாங்கிறத பற்றி 2 வீடியோ போட்டிருந்தேன். இப்போ கர்நாடகாவில் அவள் எப்படி இந்த போலி பண்ணுறா அப்படிங்கிறத நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கற்றுண்டேன். அவங்க எங்கள் ஃப்ளாட்லேயே தான் இருக்காங்க. ஷீ ஆல்சோ குக்ஸ் வெரி வெல். அவங்கக்கிட்ட போய் நான் இதை கற்றுண்டேன். முதல்ல கோதுமை மாவை நல்லா பிசைஞ்சுக்கணுமோ, சப்பாத்தி பிசைஞ்சிக்கிற மாதிரி கொஞ்சம் நெய்யை விட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வைக்கிற பூர்ணம் கொஞ்சம் சர்க்கரை, 1 கப் சுகர், அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், இதை நல்லா பொடிச்சு வச்சுக்கணும். இதுதான் நம்ம உள்ளே வைக்க போகிறது. அப்புறம் அந்த பொடிச்சதில் நல்லா 2-3 ஸ்பூன் நெய்யை விட்டு நம்ம பதற்கெல்லாம் நல்லா பிசைஞ்சுப்போம் இல்லையா, அது மாதிரி அரிசி மாவில் போட்டு பிசைஞ்சுப்போமே, அதே மாதிரி இந்த சர்க்கரையில் இந்த நெய்யை போட்டு நல்லா கையால் உருட்டி வச்சுக்கணும், நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோதுமை நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் மாவை தொட்டே இட்டுக்கலாம். 2 உருண்டையாக பண்ணிவிட்டு நான் அங்கே வச்சுருக்கேன். இதுக்கு நடுவில் தான் நம்ம இதை வைக்க போகிறோம். அதை கொஞ்சம் கூட பெருசாக்கிட்டு ஒன்றுத்தில் நம்ம பண்ணியிருக்கிற அந்த சுகர் இருக்கு இல்லையா, நெய்யும் அரைச்சி வச்ச சர்க்கரை, அதை இது ஒன்றுத்தில் போட்டுட்டு, ஆனால் அது எல்லாத்துலேயும் பரவுற மாதிரி வச்சு இன்னொன்றுத்தால் மூடி அதை கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தவாவில் போட்டு எடுக்க வேண்டியது தான். ஆனால் இதுக்கு நம்ம நெய் விட வேண்டாம். ஏன்னா உள்ளுக்குள்ளேயே நெய் சுகர் இருக்கிறதுனால இது ஊஸ் அவுட் பண்ணோம். அதனால் கொஞ்சம் முள்ள வச்சு அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் ஒரு பக்கத்தில் வெயிட் பண்ணி அடுத்த பக்கத்தை நம்ம திருப்பி போடணும். கொஞ்சம் அந்த சுகர் வெளியில் வந்தாக்கா அது ஒட்டிக்காமல் கிழியாமல் நம்ம கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையாக அதை எடுக்கணும். அந்த ப்ரௌன் ஸ்பாட்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது நல்லா மேலே பொந்திண்டு வரும். அப்படியே இதை பார்த்திங்கன்னா தெரியாது. ஆனால் ரொம்ப அமுக்க வேண்டாம். ரொம்ப அமுக்கினாக்கா அந்த சுகர் இருக்கு இல்லையா, அது வெளியில் வந்துடும். ஆனால் நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு அந்த மாதிரி 2 பண்ணி மூட வேண்டாம் அப்படின்னாக்கா, குழக்கட்டை மாதிரி ஒரு தடியாக கொஞ்சம் கூட பெருசாக ஒன்று எடுத்துட்டு அதை மூடி அதையே கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் பண்ண நினச்சது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நான் இதை எப்படி சர்வ் பண்ணணுன்னா, ஒரு கப்பில் பால் வச்சு அதில் வேணும்னா சுகர் போட்டுக்கலாம், அதுவும் கூட சர்வ் பண்ணலாம். அதாவது அவளுக்கு நீங்கள் அதை கொடுத்துடலாம். அவளுக்கு ஒரு ஸ்பூனும் போட்டால் மேலேயே விட்டுண்டு அவள் சாப்பிடுவா. அப்படி இல்லைன்னா ஒரு இடத்துல நான் பார்த்தப்போ கண்டென்ஸ்டு மில்க் கூட வச்சுருந்தா, அது கூட நல்லாவே இருந்தால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அது இது 2மே உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ போர் ஹனி, அந்த தேன் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அந்த தேனை எப்படி கொடுக்கணுன்னா, அதை 2ஆக மடிச்சிடணுன்னா அது கொஞ்சம் விரிஞ்சிடும். இதுக்கு மேலே தேனை போட்டு நீங்கள் அவளுக்கு சர்வ் பண்ணிங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி டேஸ்டி ஐட்டம். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உள்ளுக்குள்ளே நம்ம வச்ச இதை பாருங்கள், 2த்தையுமே சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ கூட எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். உள்ளுக்குள்ளே அப்படியே தெரியாது நம்ம பூர்ணமெல்லாம். இது மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி தேன் போட்டும் கொடுக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே காமிச்சிருக்கிறது இன்றைக்கி நைட்டுக்கு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டு ஒரு அவில் பண்ணியிருந்தேன். அதுதான் இங்கே காமிச்சிருக்கேன் நான். அடுத்ததாக அவள் பண்ணுற கோசம்பரி அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுவாள், அதை தான் நான் வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப ஈஸி தான். எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கேன். கேரட்டு, பீட்ரூட்டு, அந்த பிங்க்கு கோஸு, வெள்ளரிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். தக்காளி, வெங்காயத்தை தவிர அப்புறம் நிறைய ஸ்ப்ரவுட்ஸும் போட்டிருக்கேன். பைத்தம்பருப்பு இருக்கு இல்லையா, இதை ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்சுலேருந்து எடுத்து இந்த காயெல்லாம் போட்டு அதில் கொஞ்சம் எலுமிச்சம்பழமும் உப்பும் போட்டு, நீங்கள் பச்சை மிளகா வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் போடலை. அதை போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். மேலே கொத்தமல்லியை தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம். நான் கொஞ்சம் வேர்க்கடலையும் போட்டேன். நிறைய ஸ்ப்ரவுட்ஸ் போட்டிருக்கேன் நான். இதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட் இஸ் நத்திங் பட் சாலட். ஆனால் அதுக்கு அந்த பருப்பும் போட்டிருப்பா. இது மாதிரி தான் பண்ணியிருந்தா. ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.